இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்தபோது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். அங்கே கோவிலில் நடந்து கொண்டிருக்கிறார். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் எல்லோரும் இயேசுவிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கிறார்கள். உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த மூப்பர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் இவர்களெல்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு அதிகார குழுவிடமிருந்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ இப்படி எந்த குழுவையும் சாராதவர். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறார். அவர் பின்னே மக்கள் செல்லுகிறார்கள். நோயாளர்களை குணப்படுத்துகிறார். வல்லமையாக போதிக்கிறார். புதுமைகள் செய்கிறார். மக்களெல்லாம் அவர் பின்னால் செல்லுகிறார்கள். எனவே இந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது அச்சுறுத்தலாக இருக்கிறது. எங்கே மக்கள் எல்லோரும் இயேசுவின் பின்னால் சென்று விடுவார்களோ, நம்முடைய அதிகாரம், நாம் உருவாக்கிய இந்த பதவி, இந்த அதிகாரம் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற ஒரு பயம். இயேசு கிறிஸ்து நல்லது செய்கிறாரா செய்யவில்லையா என்று இவர்கள் பார்க்கவில்லை. மாறாக நம்முடைய அதிகாரத்திற்கும் நம்முடைய பதவிக்கும் இவர்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களும் எதிரியாய் விடக்கூடாது, மக்கள் அவர்கள் பக்கம் போய்விடக்கூடாது என்ற ஒரே கெட்ட எண்ணம், ஒரு தவறான எண்ணம். அந்த அடிப்படையில் தான் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். இன்றும் நாம் வாழும் இந்த சமூகத்திலே, யதார்த்தமான வாழ்க்கையிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள். இந்த அதிகாரத்தில் இல்லாதவர்கள் நல்லது செய்கிற பொழுது அவர்களை வளர விட மாட்டார்கள். அவர்களை குற்றப்படுத்துவார்கள், அவர்களை காயப்படுத்துவார்கள், அவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் மெசியா, கடவுளுடைய மகன் இருந்த போதிலும் இயேசுவின் பெயரால் ஒருவர் பேய் ஓட்டி கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர்கள் அந்த நபரை தடுக்க பார்க்கிறார்கள்.
ஆனால் இயேசுவிடத்திலே வந்து அதற்கு முன்பாக சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் பெயரால் ஒருவர் நல்லது செய்கிறார் என்றால் நமக்கு எதிராக ஒருவர் இல்லாவிடில் அவர் நம் சார்பாக இருக்கிறார், அவரை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுவார். ஏனென்றால் நல்லது யார் செய்தால் என்ன? இயேசுவை சாராதவர் இயேசுவின் பெயரிலே நல்லது செய்கிற பொழுது அவரை தடுக்க நினைக்கவில்லை. ஆனால் இன்று கிறிஸ்துவின் பெயரிலே எத்தனையோ சபைகள் இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள், அன்பை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு சபையை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது, நான் பெரியவன் அவர்கள் சிறியவர்கள் என்ற ஆதிக்க மனநிலை உருவாகுகிறது. நாம் இப்படியாக எப்பொழுதெல்லாம் நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக இருக்கிறோமோ, தீமைக்கு ஆதரவாய் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த மூப்பர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல, தலைமை குருக்களைப் போல நாமும் தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லதை நாம் செய்வோம். யாரெல்லாம் நல்லது செய்கிறார்கள், அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், எளியவர்களாக, பதவியில் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் ஆதரவாய் இருக்க வேண்டும். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். நம்மால் செய்ய முடியாததை, ஒரு அன்பு காரியத்தை அவர் செய்கிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு அதிகாரம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவர் உண்மையோடு இருக்கிற பொழுது, அவர் நல்லது செய்கிற பொழுது. பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகாரம் வந்துவிடாது. ஒருவேளை ஒரு குழு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மிடத்திலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய வார்த்தைக்கான மரியாதையும் நம்முடைய வார்த்தைக்கான அதிகாரமும் எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால், நாம் உண்மை பேசுகிற பொழுதும் நல்லது செய்கிற பொழுதும் மட்டுமே. இதை நான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். பெரிய பதவியில் இருப்பார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய நபர்கள் கூட செவி கொடுக்க மாட்டார். செவி கொடுத்தாலும் அதை பின்பற்ற மாட்டார்கள். ஆனால் அதே போல சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் நல்ல மனம் படைத்தவராய் இருப்பார் என்றால், அவர் உண்மையோடு இருப்பார் என்று சொன்னால், அவர் ஏழையாக இருந்தாலும், தன்னிடத்திலே ஒரு வேலைக்காரராக இருந்தாலும், அவர் சொல்லுவதற்கான மதிப்பு அங்கே இருக்கும். அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் உண்டு. எனவே என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கிறார்களா? ஒருவேளை கேட்கவில்லை என்று சொன்னால், நம்மிடத்தில் அந்த அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்திற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் பின்பற்ற வேண்டும். நாம் ஒரு கட்டளையை கொடுப்பதற்கு முன்பாக அதை பின்பற்றுகிற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் அதற்கு செவி கொடுப்பார்கள். நம்முடைய வார்த்தை ஒன்றும் செயல் இன்னொன்றுமாய் இருக்கும் என்று சொன்னால், நம்மிடத்தில் அதிகாரம் இருக்காது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உண்மை உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாய் இருக்கிறார். எனவே நாமும் உண்மையாய் இருப்போம். உண்மையான அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லது செய்வோம், நேர்மையாய் இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, எங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், திருச்சபையின் தலைவர்கள், எங்கள் நாட்டின் தலைவர்கள் என்னாலும் உமக்கு உகந்தவர்களாயிருந்து மக்களை நல்வழிப்படுத்தவும், மக்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை செய்யவும், பரிவும் இரக்கமும் நிறைந்தவர்களாய் இருக்கும்படியாகவும் நீர் அவர்களை ஆசீர்வதியும்.
அதே போல நாங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் எந்நாளும் சான்று பகரும்படியாய் ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இவருடைய உழைப்பை, உடைய தொழிலை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடி நோய்களிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இதோ இளைஞர்கள், பெரியவர்கள் மது போதைக்கு அடிமையாகி விடாதபடியாய் ஆண்டவரே நீரே இவர்களை சிறப்பாய் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் நிரம்ப கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ புதிய கல்வி ஆண்டிற்கு தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, தேவையான ஞானத்தை நீர் இவர்களுக்கு தாரும். கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நீர் நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலே எந்த விபத்தும் எங்களுக்கு நேராதபடியாக ஆண்டவரே உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தியருளும். இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இவருடைய கண்ணீரை துடைக்க வரும். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய, இதோ இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விற்காய், அவருடைய எதிர்கால வாழ்விற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில இவருடைய விசுவாசத்தின் பொருட்டு, இவருடைய ஜெபத்தின் பொருட்டு இவருடைய பிள்ளைகளை, இவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.